அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. குரான் கிளாஸோட 12வது வகுப்பில் நம்ம இருக்கோம். இதுக்கு முன்னாடி போன வகுப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அல்லாஹ்வை எப்படி அறியலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வை எப்படி அறியலாம் அப்படின்னு சொன்னால் 2 வழியில் நம்ம பார்த்தோம். ஒன்று குரானை படிக்கிறது மூலயமா அறியலாம். ரெண்டாவது குரானை அவனுடைய படைப்புகளை பார்த்து பிரமித்து நம்ம அதன் மூலயமா அறியறதா பார்த்தோம். இப்போ நம்ம அல்லாஹ்வை அறிஞ்சாதான் நம்மளால் முத்தகீன்களாக ஆக முடியும். அல்லாஹ்வை நம்ம முழுசாக அறிஞ்சாதான் நம்ம அந்த குரானோட நெருங்கிய தொடர்புடையவங்களாக ஆக முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம குரான் ஒரு மதிப்பு மிக்கது, ஒரு புனிதமானது அப்படின்னு எல்லாமே கொடுப்போம், எல்லாமே செய்வோம். ஆனால் அது கூட ஒரு நெருங்கிய தொடர்பு நமக்கு வராது. அல்லாஹ்வை அறிஞ்சாதான் நமக்கு அது கூட நெருங்கிய தொடர்பு வரும். அவனை முழுசாக அறிஞ்ச பிறகு நம்ம அவனுடைய வசனங்களையும் அந்த குரானை படிக்கும் பொழுது நம்ம அந்த பிரம்மாண்டத்தை நம்ம உள்வாங்கிக்குவோம். முழுசாக அவனுடைய தன்மைகளை, அவனை பற்றி எல்லாமே அறிஞ்ச பிறகு நம்மளுடைய ஈடுபாடு, நம்மளுடைய கண்ணோட்டம், சிந்தனை எல்லாமே மாறுபடும். அப்போ குரானை அல்லாஹ்வை அறிஞ்சு படிக்கிறதுக்கும் அறியாமல் படிக்கிறதுக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அது மாதிரி இந்த வகுப்பில் என்ன பார்க்குறோன்னா, அல்லாஹ்வை பற்றிய அச்சத்தை பார்க்குறோம். அல்லாஹ் மேலே எப்படி நம்ம அச்சம் கொள்வது. அவனிடத்துல அவன் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ அவனுக்கு நம்ம அஞ்சக்கூடியவர்களாகவே இருக்கணும். நம்ம இந்த பூமி அல்லாஹ்வே சொல்லியிருக்கோம். அல்லாஹுடைய தன்மை பற்றியுள்ள வகுப்பில் நம்ம பார்த்தோம். அல்லாஹ்வே சொல்கிறான், இந்த உலகத்தில் எது உள்ளார வந்தாலும் சரி, இந்த உலகத்தை விட்டு வெளியே எது போனாலும் சரி, உள்ளே நுழையிறதும் சரி, வெளியாகிறதும் சரி, எல்லாமே அல்லாஹ்க்கு தெரியாமல் எதுவுமே நடக்கக்கூடியது கிடையாது. அவன் அறியாமல் எதுவுமே கிடையாது. அவன் அறியாமல் ஒரு இலை கூட உதிராது. அப்படி இருக்கிறப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே அல்லாஹ் அறியக்கூடியவனாகவே இருக்கிறான். அப்போ அவனுக்கு நம்ம அஞ்சக்கூடியவர்களாகவே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அவங்களுடைய சொற்பொழிவாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பயானாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே அவங்க இறையச்சத்தை பற்றி வலியுறுத்தக்கூடியவர்களாகவும் சொல்லக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. எல்லா பயான்லேயுமே அவங்க இறையச்சத்தை பற்றி சொல்லக்கூடியவர்களாகவே இருந்தாங்க. அது கபருடைய இடமா இருந்தாலும் சரி, கடைத்தெருவாக இருந்தாலும் சரி, ஜும்மாவாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையுமே நபி ஸல்லல்லாஹு அவர்கள் அல்லாஹ் மேலே நம்ம எப்படி அச்சம் கொள்ளணும் அப்படிங்கிறது இந்த இறையச்சத்தை சொல்லக்கூடியவர்களாகவே இருந்தாங்க. இறையச்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாத அதை பற்றி பேசாத பயான அறிவுரையே இல்லை. எல்லாத்துலேயுமே அவங்க இறைவன் மேலே உள்ள அந்த அச்சத்தை அவங்க சொல்லக்கூடியவர்களாகவே தான் இருந்தாங்க. அதே போல் அல்லாஹ்வை எப்படி யார் அச்சம் கொள்ளுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, 35வது அத்தியாயம் 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறே மனிதர்களிலும் ஊர்வனவற்றிலும் கால்நடைகளிலும் பல நிறங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக அல்லாஹுவின் அடியார்களில் அவனுக்கு அஞ்சுவோர்கள் எல்லாம் ஆலிம்கள், அறிஞர்கள் தான், அதாவது அறிவாளிகள் தான். நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் மிகைத்தவனாகவும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அந்த அறிவாளி, அந்த அல்லாஹ் கூறும் அறிவாளி யார் அப்படின்னா, அதற்கு மேலே உள்ள வசனத்தில் அல்லாஹ்வே சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் வானத்திலிருந்து மழையை இறக்குவதை நீர் பார்க்கவில்லையா? பின்னர் நாமே அதனை கொண்டு பலவிதமான நிறங்களுடைய கனிகளையும் வெளியாக்கினோம். மலைகளிலிருந்து வெண்மையானதும் சிவந்ததும் தன் நிறங்கள் பற்பல விதவிதமான பாதைகளையும் சுத்தகரிய நிறமுடையமாக உள்ளன அப்படின்னு அல்லாஹ்வே சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, வானத்திலேருந்து அந்த மழையை இறக்குறப்ப அதை நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்தை தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக மழை வந்துருச்சு, இல்லை மழை வர மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியமானது, எவ்வளோ பெரிய ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வோ. அல்லாஹ் வானத்திலேருந்து தண்ணியை இறக்கான். அந்த தண்ணி அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். அப்போ வானத்திலேருந்து ஒரு தண்ணி வருதுன்னா அது எப்படி வருது? அப்போ இறைவன் நமக்கு அல்லாஹ் கொடுக்குறான். வானத்திலேருந்து அந்த நீரை நமக்காக கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹமத்து வானத்திலேருந்து இறங்குது. அது நமக்காக இறங்குது.
அப்போ அந்த தண்ணியோட அத்தியாவசியம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். தண்ணி இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. அப்போ அந்த தண்ணியை வானத்துலேருந்து நமக்காக இறக்குறான், அல்லாஹ் அருள் செய்கிறான் நமக்கு அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தோட ஒரு ஒரு சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களா தான் அதை நம்ம பார்க்கணும். வெறுமனே அது மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போயிட்டு வந்தால் அதில் எந்த ஒரு ஆச்சரியமோ அந்த இறைவனுடைய ஒரு பிரமிப்போ நமக்கு வந்து எதுவுமே நமக்கு வந்து உள்வாங்க முடியாது. ஆனால் அதை வந்து அல்லாஹ் வானத்துலேருந்து ஒரு தண்ணி எப்படி வானத்துலேருந்து தண்ணி இறங்குது. அப்போ அந்த தண்ணி இறங்குறப்ப பூமியில் எவ்வளவு விதமான மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பெய்யிடுறோம். ஆனால் எவ்வளோ விதமான அந்த செடி காஞ்சி கிடக்கிற செடியாக இருந்தாலும் சரி, தண்ணி இல்லாமல் வற்றி கிடக்கிற அந்த பூமியாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அந்த தண்ணியை வந்து உள்வாங்கிக்கிட்டு புதுவிதமான பலவிதமான அந்த உயிர்களை வந்து அது வந்து வெளிக்கொண்டு வருது. எவ்வளவோ காய் கனி அது மூலயமா நம்ம வந்து பலன் பெறுறோம். இப்போ இந்த நம்ம சாப்பிட்ற அந்த சாப்பாடு, அந்த காய்கறிகள், அந்த எவ்வளவோ நம்ம வந்து தாவரங்கள் எல்லாம் சாப்பிட்றோம். அந்த அந்த மேய்ச்சலை பயன்படுத்தி அந்த கால்நடைகள் சாப்பிடுது. அந்த கால்நடைகளை நம்ம பயன்படுத்துகிறோம். இது எல்லாத்துக்குமே மூல காரணமாக இருக்கிறது தண்ணி தான். அந்த தண்ணியை வானத்திலேருந்து அல்லாஹ் இறக்குறான். அப்போ நம்ம வந்து அல்லாஹ்வை அறிஞ்சாதான் அந்த பிரம்மாண்டமாக நமக்குள்ளே இருந்து இறங்கும். அல்லாஹ்வை நம்ம வந்து உண்மையாக முழுமையாக உணர்ந்தால் தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வார்த்தையோடு நகர்ந்து போயிடாமல் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து அவனை வச்சு பார்க்கணும். இப்போ மழை பெய்யுதுன்னா அது எப்படி பெய்யுது, அப்போ அந்த தண்ணி இவ்வளோ ஒரு தண்ணி, இவ்வளோ ஒரு வெயிட்டான தண்ணி, எவ்வளவு லிட்ரு கணக்கான தண்ணி மேலேருந்து கீழே நமக்கு பூமிக்கு வருதுன்னா அந்த உயரத்தில் அதை நிறுத்தி வச்சது யார்? அந்த அந்த இறைவன் வந்து நமக்கு சரியான நேரத்தில் வந்து அவன் வந்து அந்த மலையை இறக்குறப்ப அப்போ எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களாகவும் அந்த இறைவனை அறியக்கூடியவங்களாகவும் இருக்கணும். அப்போ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க தான் அப்போ அந்த மலையை இறக்குறது இறைவன் அப்படின்ட்டு அதை அறியக்கூடியவங்களை தான் அறிவாளி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறான். இப்போ இறை அச்சம் வந்து எப்படி வரும் அப்படின்னா, இறைவனை வந்து நல்லா அறிஞ்சாதான் முழுமையாக அவனை அறிஞ்சாதான் நமக்கு இறை அச்சமுமே வரும். இறைவனை நம்ம முழுசாக அறிய முடிஞ்சாதான் அவன் அவன் யார், அப்போ அவனுக்கு நிகர் எதுவும் கிடையாது. அப்போ அவனுக்கு நிகர் யாருமே இல்லைன்னா அவன்கிட்ட பரிந்து பேசுகிறவங்களோ அவன் அனுமதி இல்லாமல் அவன்கிட்ட யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஒரே இறைவன் எல்லாத்துக்கும் தலைவனாக அவன் இருக்கான். அப்போ அவன் சொல்கிறது தான் சரி. அப்போ அவன் எதுவும் தடை செஞ்சிருந்தாலும் அது தவறு தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு தவறு செஞ்சால் நமக்கு வந்து ஒரு பயம் வரும். அப்போ வந்து அல்லாஹ் வந்து அல்லாஹ்வை நம்ம அறிஞ்சால் தான் அதை வந்து நம்மளால் வந்து அந்த இறையச்சத்தை வந்து பெற முடியும். இதுக்கு உதாரணமாக வந்து நபிசல்லா காலத்தில் வந்து மதுவை தடை செஞ்சதை கூட எடுத்துக்கலாம். அல்லாஹ் வந்து எடுத்த எடுப்புலேயே வந்து மதுவை வந்து தடை செஞ்சிடல. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பத்தில் இறைவனை பற்றி அல்லாஹ் வந்து சொல்கிறான். தன்னை பற்றியே அல்லாஹ் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறான். அல்லாஹ்னா யார்? அப்போ ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கிறான். நீங்கள் வணங்குற மாதிரி பல தெய்வங்கள்லாம் கிடையாது. அவனுக்கு குழந்தை கிடையாது, அவனுக்கு யாருமே கிடையாது, அவனை வந்து சிறு தூக்கம் பிடிக்காது, அவனுக்கு கவலை கிடையாது, அவனுக்கு கஷ்டம் கிடையாது, அவனுக்கு உணவு கிடையாது, எதுவுமே கிடையாது. அவன் வந்து எந்த ஒரு தேவைகளுமே இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து தன்னை பற்றிய ஒரு விளக்கத்தை, தன்னிலை விளக்கத்தை வந்து மக்களுக்கு வந்து புரிய வச்சு இறைவன்னா இப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய மனதில் வேரூன்ற வச்சு அந்த மக்கள் வந்து இறைவனை வந்து அறிஞ்சிக்கிட்டாங்க. சரி, இறைவன்னா இப்படி தான், அப்போ அவனுக்கு ஈக்குவலாக யாருமே கிடையாது, அவன் சொன்னால் நம்ம கேட்கணும், அவன் தப்புன்னு சொன்னால் நம்ம கேட்டுக்கணும், சரின்னு சொன்னால் அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்த பிறகு அல்லாஹ் வந்து அந்த மதுவை வந்து தடை செய்கிறான். ஏறத்தாழ 14 ஆண்டுகள் கழித்து வந்து அவன் வந்து அதை வந்து தடை செய்கிறான். அப்போ அதை வாங்கி வச்சுருந்தவங்களாலும் சரி, அதை குடிச்சிக்கிட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் சரி, அப்போ பிசல்லாவர் வந்து சொல்கிறாங்க மது வந்து தடை பட்டுருச்சு அப்படி அந்த வசனம் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே அப்போ அல்லாஹ் என்ன, அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அந்த ஸ்பாட்லேயே வந்து எல்லாருமே வந்து அந்த மதுவை வந்து உடைச்சிடுறாங்க, கீழே ஊற்றிடுறாங்க. எப்படி அந்த மனநிலைக்கு அவங்க வந்தாங்க, அந்த மனநிலை அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா இறைவனை அவங்க முழுசாக அறிஞ்சிருந்தாங்க. அப்போ அந்த இறைவனை அறிஞ்சிருக்காங்கங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க இறைவனுக்கு அஞ்சுறாங்கங்கிற விஷயமும் அதில் வந்து மறைஞ்சிருக்கு. இப்போ இறைவனை அறிஞ்சிருக்காங்கங்கிறது ஒரு விஷயம், அறிஞ்சிக்கிட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க வச்சுருந்தாங்கன்னா அந்த மதுவை வந்து தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அதை குடிச்சிக்கிட்டு வச்சுருந்தாங்கன்னா
அப்போ அதில் வந்து அவங்க அஞ்சலைன்னு அர்த்தம். அப்போ இறைவன்கிறவங்க வந்து அவங்க மனசில் வந்து பதிஞ்சிருச்சு. அல்லாஹ் வந்து ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்லிட்டான், இதை நம்ம மீறி செஞ்சோம்னா நமக்கு வந்து தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ வந்து பயந்துட்டாங்க. பயந்து வேணாம், இது நமக்கு வேணாம், அல்லாஹ் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அன்னையோட வந்து அவங்க நிறுத்திட்டாங்க. அப்போ அது இறைவனுக்கு அஞ்சினவங்க கண்டிப்பாக அதை வந்து அப்பயே வந்து அவங்க தனக்கு தாமே வந்து தடை செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்து இதே வந்து ஒரு மனிதர் சொல்லியிருந்தோம்னா கேட்டிருப்பாங்களான்னா கேட்டிருக்க மாட்டாங்க. ஒரு மனுஷன் வந்து இதே மாதிரி வந்து சொல்கிறாரு, நீங்கள் வந்து இது குடிக்கக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு சமயம் கேட்டாலும் அடுத்த தடவை அவங்களுக்கு தோணும். ஆனால் இறைவன் சொல்லிட்டாங்கிறப்ப அது நம்மளுடைய மனசு கண்ட்ரோல்லே இருக்குது. எப்போ பார்த்தாலும் அது நம்மளுடைய மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம அப்போ அந்த மதுவை எடுத்து குடித்தோம்னா அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் சொல்லியிருக்கான், இது தப்பானது, இது ஹராம் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அப்போ அதை நம்ம குடித்தா நமக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை இருக்குது, கண்டிப்பாக பாவம் இருக்குது, நம்ம தீமை தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் வந்து இது ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன காரணம்? இறைவனுக்கு அஞ்சிருக்காங்க. அப்போ இறைவனை அஞ்சுறதுக்கும் நமக்கு வந்து இறைவனை வந்து அறியறது தான் காரணம். இறைவனை வந்து பல வழியில் வந்து அறிஞ்சிக்கலாம். அல்லாவே வந்து குரானில் வந்து சொல்கிறான், அவனுடைய தன்மைகளை அவனுடைய அவனுடைய பெயர்களை படித்தாலே நமக்கு வந்து அவனை நம்ம அறிய முடியும். அல்லாஹ் வந்து தன்னை பற்றி பெரும்பாலும் நிறைய மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன், நான் கருணையுடனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல வழியில் வந்து அல்லாஹ் சொல்லிகிட்ருக்கான். ஆனால் நம்ம வந்து அதை வந்து ஒரு வாக்கியமாகவும் ஒரு வார்த்தையாகவுமே படிச்சுட்டு நம்ம வந்து கடந்து போயிடுறோம். அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அதை வந்து ரொம்ப ஒரு தீவிரமாக உள்ளெடுத்து அதை சிந்திச்சு பார்க்குறோமா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அது எல்லாருக்குமே உள்ளது. நம்ம தான் வந்து அல்லாஹ் வந்து நேசிக்கிறான். அப்போ யாரை நேசிக்கிறான் அப்படிங்கிறத வந்து அல்லாவே சொல்கிறான். 3:76 சொல்கிறான், அல்லாஹ் வந்து தன்னை அஞ்சு நடப்போரை வந்து நேசிக்கிறான். அதே வந்து 3:146 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாக இருக்கிறவங்கள நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அடுத்து 3:159 அல்லாஹ் சொல்கிறான், தன் மேலே அல்லாஹ் மீது வந்து பொறுப்பை சாட்டுறவங்கள வந்து அல்லாஹ் வந்து நேசிக்கிறான். ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட நம்ம முயற்சி செஞ்சுட்டு, இறைவா இந்த பொறுப்பு இதை வந்து உன்னிடத்துல ஒரு நீ தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பொறுப்பு சாட்டுறவங்கள வந்து அல்லாஹ் வந்து நேசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீதியாக இருக்கிறவங்களையும் வந்து நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு 5வது அத்தியாயம் 42வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீதிமான்களை நேசிக்கிறேன். 61:4 அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய வழியில் போரிடுறவங்களை வந்து நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து பல வழியில் வந்து நான் வந்து உங்களை நேசிக்கிறேன், உங்களை நான் தண்டிக்கிறேங்கிறத விட, தவறு செஞ்சால் உன்னை தண்டிக்கிறேங்கிறத விட நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், நான் ரொம்ப கருணை உடையவன் அப்படின்னு சொல்கிறான். நான் மன்னிக்கக்கூடியவன்கிறது வந்து பல வசனங்களில் வந்து அல்லாஹ் சொல்கிறேன், நான் உங்களை மன்னிக்கக்கூடியவன். நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டிங்களா, தப்பு எல்லோரும் செய்யக்கூடியங்க தான், ஆனால் அந்த தப்புலேருந்து நீங்கள் வந்து மீளணும். நீங்கள் அந்த தப்பை உணர்ந்து என்னிடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ மனிதர்கள் எடுத்தால் கூட நம்ம வந்து ஒரு தப்பு செஞ்சுட்டா கூட நம்ம வந்து சட்டுன்னு நம்ம கோவப்பட்டு அதை மனசுலேயே நம்ம வச்சுருப்போம். திருப்பி என்னான்னு நம்ம சில நேரத்தில் மன்னிப்பு கேட்டால் கூட அது மனசில் வந்து சில பேருக்கு இருக்கும். அப்போ நம்ம தெரிஞ்சும் தெரியாமல் எவ்வளவோ தப்பு செய்கிறோம். கண்ணை பார்க்க நம்ம ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சுருந்தா கூட அது நமக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்போ நம்ம எவ்வளவோ மறைச்சி ஒழிச்சு செய்கிற தவறுகள் வந்து ஒரு மனிதருக்கு வந்து காட்டியிருப்போம், ஒரு மனிதருக்கு நம்மளுடைய தவறுகளை காட்டியிருக்க மாட்டோம். இது செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு தெரியும். இப்படி நம்ம செஞ்சதை வந்து இன்னொருத்தவங்க காட்டிக்காத அளவுக்கு கூட நம்ம நடந்திருப்போம். ஆனால் எல்லாத்தையும் மேலிருந்து அல்லாஹ் கவனிக்கிறான். அப்போ அல்லாஹ் வந்து பொதுவானவன். அப்போ அங்கே இருந்து அவன் பார்க்குறப்ப அவன் நேர்மையாளவன், நீதியாளன். அவன் வந்து நம்ம மேலே வந்து கோவப்படலை. அல்லாவே சொல்கிறான், நான் உங்கள் மேலே கோவப்பட்டிருந்தா அந்த உலகத்தில் நீங்கள் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் அவனுடைய கருணையை கொண்டு தான் நம்மளை இந்த உலகத்தில் விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணமே அவனுடைய கருணை தான். அல்லாஹ் வந்து ரொம்ப ரொம்ப மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அவனை அறியறதுக்கு அவனுடைய அந்த அவன் மன்னிப்பு மிக்கவன், கருணையாளன். இது ஒன்றே நம்ம வந்து இது ஒன்று சிந்திச்சு பார்த்தாலே அவனிடத்துல நம்ம மீண்டும் நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாத்துக்குமே அவனிடத்துல மன்னிப்பு கேட்டு அவனிடத்துல மீண்டு போகலாம். அவன் நம்மளை அரவணைக்கக்கூடியவனாகவே இருக்கிறான். அப்போ நம்ம இறைவனை பற்றிய அச்சம் வேணும்னா இறைவனை அறிந்தாலே நமக்கு வந்து முழுமையாக அறிந்தாலே நமக்கு வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து வந்துடும். இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருமே வந்து இறைவனை அறியக்கூடியவர்களாகவும் அவனுக்கு வந்து அஞ்சு நடக்கக்கூடியவனாகவும் இருக்கணும். அல்லாஹ் எல்லாத்துக்கும் வந்து அருள் செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.